வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ பாலாஜியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12 முக்கியமான விஷயங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கும் டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 12 முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த வீடியோவை பார்க்கணுங்கிறதுக்கான நோக்கத்தை நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 2018 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் செலக்ட் ஆகி நான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்னோடய 5th அட்டம்ப்ட்டு. டிஎன்பிஎஸ்சியை ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் கிளியர் பண்ணியிருக்கலாம். ஆனால் சில தவறுகளை நான் பண்ணேன். அந்த 4 அட்டம்ப்டில் நான் நிறைய சில தவறுகளை பண்ணேன். அந்த தவறுகளை நான் பண்ணாமல் இருந்திருந்தா நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயோ இல்லை செகண்ட் அட்டம்ப்ட்லேயோ நான் கிளியர் பண்ணியிருப்பேன். எனக்கு அந்த நேரம் சில கைடன்ஸ் கிடைக்கல. அந்த கைடன்ஸு நான் வச்சு தான் இந்த 12 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த விஷயங்கள் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் என்னால் கிளியர் பண்ணியிருக்க முடியும். நான் பண்ண சில தப்புக்களை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். இந்த 12 இம்பார்ட்டன்ட் விஷயங்களை கவனமாக பாருங்கள், பயனடைங்க. வாங்க இந்த வீடியோவுக்குள்ளே போகலாம். முதலாவது முக்கியமான விஷயம் செல்ஃப் மோட்டிவேஷன், அதாவது சுயமாக நம்மளை நாமளே ஊக்குவிச்சுக்கிறது இந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு. நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லேயும் சரி, அந்த எக்ஸாம்ஸ் சக்ஸஸ்ஃபுல் அட்டம் நம்ம கொடுத்த பிறகு நம்ம அந்த கவுன்சிலிங் வெரிஃபிகேஷன்ஸ் அதுக்கப்புறம் ஃபைனல் ஆர்டருக்காக நம்ம வெயிட் பண்ணுற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளை நிறைய பேர் டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. நம்ம படிக்கும்போது ஏகப்பட்ட பேர் டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. ரிலேட்டிவ்ஸும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அதில் டீமோட்டிவேட் ஆகிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு அரசு அதிகாரி ஆகணுங்கிற ஒரு கனவோடு நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம்ஸ் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படின்றக்கப்ப இதுக்கான சான்சஸ் அதிகம். நம்ம அதுக்காக நம்ம டீமோட்டிவேட் ஆகிடக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நான் என்ன பண்ணேன்னா, என்னையும் இப்படி டீமோட்டிவேட்லாம் பண்ணாங்க. அரசாங்க வேலைன்னா என்ன, பணம் கொடுத்தா தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது அப்படின்லாம் நிறைய பேர் டீமோட்டிவேட் பண்ணாங்க. நான் என்ன பண்ணேன், என்னால் முடியும், மெரிட்டில் பாஸ் பண்ணவங்க நிறைய வெற்றியாளர்கள் இருக்காங்க. எனக்கு முன்னாடி நிறைய பேர் குரூப் 4 எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் பண்ணாங்க. அவங்கெல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு மோட்டிவேட் ஆகிக்கிட்டேன். ஒரு காலத்தில் இருந்தது பணம் கொடுத்தா வேலை கிடைக்கும், ஆனால் இப்போ அப்படி இல்லை. நிறைய பேர் மெரிட்லேயே பாஸ் பண்ணுறாங்க. அதை வச்சு எனக்கு ஒரு நம்பிக்கை, என்னைய நானே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி என்னைய நானே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். அது எப்படி பண்ணிக்கிட்டேன்னா, நான் படிக்கிற இடத்துல ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். குரூப் 4 சேலரி எவ்வளோ, 25,000 அப்படின்னா அந்த 25,000 நான் எழுதி வச்சுட்டு நான் படிக்கும்போது எப்பப்பெல்லாம் நான் டீமோட்டிவேட் ஆகிறனோ, மாதம் இந்த அமௌண்ட்டு என் அக்கௌண்ட்டில் பணம் வரணும். அப்போ நான் இதுக்கான உழைப்பை நான் இப்போ நீ கொடுத்தாகணும். அவ்வளோ சீக்கிரம் என் அக்கௌண்ட்டில் பணம் வந்துருமா? இதுக்கு நான் பணம் வர வைக்கணும்னா நான் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம என்னோடய உழைப்பு கொடுத்தா தான் ஆகும். யார் கொடுத்துருவா? யாருமே கொடுக்க மாட்டாங்க. மாதம் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்களா? யாருமே சொல்கிறவங்க யாருமே இது பண்ண மாட்டாங்க. உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறவங்க யாருமே உங்களுக்கு உங்கள் லைஃபுக்கான சம்பளம் மாதம் சம்பளத்தை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அரசாங்கம் நமக்கு கொடுக்கும். அப்போ நம்ம அதுக்கான உழைப்பை நம்ம எடுத்து தான் ஆகணும், கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு இன்னொரு ஐடியாவும் இருக்குது. எப்படின்னா, நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு போகணுன்னு விருப்பப்படுறீங்களோ அந்த போஸ்ட்டை நேமை, இப்போ டெப்டி கலெக்டர் குரூப் 1ல் போகிறீங்கன்னா டெப்டி கலெக்டரோ, குரூப் 2ல் சப் ரிஜிஸ்ட்ரோ, குரூப் 4ல் விஏஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட்டோ ஏதாவது போஸ்டிங் போகிறீங்கன்னா அந்த நேமை, அந்த போஸ்ட்டோட நேமை உங்கள் பேர் எழுதி அது கீழே எழுதி வச்சு ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அதை நீங்கள் உங்கள் படிக்கிற இடத்துல நீங்கள் ஒட்டி வச்சுருங்க, சிலபஸ் மாதிரி. எப்பப்பெல்லாம் நீங்கள் டீமோட்டிவேட் ஆகுறீங்களோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. பார்க்குறப்ப உங்களை நீங்களே ஊக்குவிச்சுக்கலாம் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு. இது ஒரு நல்ல ஒரு மெத்தட். இந்த லாங் டேர்ம் ப்ரிப்பரேஷன், இந்த ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப அவசியம். அதனால் செல்ஃப் மோட்டிவேஷனாக இருங்க. அதை தான் இதில் நான் இந்த கண்டென்ட்டில் நான் சொல்ல வரேன். 2வது முக்கியமான விஷயம் என்னென்னா பேஷன்ஸ், அதாவது பொறுமை. டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு கண்டிப்பாக பொறுமை ரொம்ப அவசியம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்டில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டா, ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 6 மாதம் நீங்கள் அதை ப்ரிப்பரேஷனுக்காக நீங்கள் செலவிட்டு தான் ஆகணும். அந்த 6 மாத டயத்தில், ப்ரிப்பரேஷன் டயத்துலேயும் நீங்கள் பொறுமையாக, 6 மாதங்கிறது சாதாரண இல்லை, அந்த 6 மாதத்துலேயும் நீங்கள் பொறுமையாக படிக்கணும். இடையில டீமோட்டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி நீங்கள் 6 மாதம் படிக்கணும். அதுக்கு பொறுமை தேவை. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு, எக்ஸாம்ஸ் வந்த பிறகு, எக்ஸாம்ஸை நீங்கள் எக்ஸாம்ஸை நல்லபடியாக அட்டெம்ப்டில் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு பிறகு ரிசல்ட்டு,
வெரிஃபிகேஷனு, அதுக்கு பிறகு கவுன்சிலிங்கு அப்படின்னு அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அலாட் ஆகி டிபார்ட்மெண்ட்டில் போய் உட்கார்ற வரைக்கும் இவ்வளோ டைம் இருக்குது. இதுக்கே 1.5 இயர்ஸ் ஆயிரும். இப்படி இருக்கிற டயத்தில் நீங்கள் பொறுமை ரொம்ப அவசியமாக கைக்கொள்ளணும். பொறுமை இல்லைன்னா கண்டிப்பாக இந்த இந்த ப்ராசஸை உங்களால் மூவ் பண்ண முடியாது. அதுக்காக தான் பொறுமை ரொம்ப அவசியம் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட குரூப் 4 இதே எடுத்துக்கோங்களேன். நான் குரூப் 4 2018 பிப்ரவரி 11 நான் எக்ஸாம்ஸ் எழுதினேன். அதோட ரிசல்ட் வர்றதுக்கு எனக்கு ஜூலை 31 தான் ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன், கவுன்சிலிங் நடக்க கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங்கே டிசம்பர் மாதம் தான் நடத்துனாங்க. நான் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் தான் போனேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸில் எனக்கு கிடைக்கல. எனக்கு ஃபைனல் இதில் கிடைக்காம போயிடுச்சு. செகண்ட் அட்டெம்ப்டில் தான் என்னை ஜென்ரல் கோட்டாவில் கூப்பிட்டாங்க. செகண்டு கவுன்சிலிங் எப்போ நடத்துனாங்கன்னா 2019 மார்ச் மாதம் நடத்துனாங்க. மார்ச் 26 அது நடத்தி அதில் கவுன்சிலிங்கில் எனக்கு சீட்டு கிடச்சி நான் எடுத்துட்டேன். எடுத்த பிறகு நான் ஜாயின் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட நான் அடுத்த மாதமே கிட்டத்தட்ட 2019 ஏப்ரல் 15 அன்னைக்கு நான் ஜாயின் பண்ணேன். பார்த்துக்கிட்டிங்களா, நான் எக்ஸாம் எழுதுனது பிப்ரவரி 11 2018, நான் ஜாயின் பண்ணது ஏப்ரல் 15 2019. கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலேயே ஆயிடுச்சு. 1 இயர் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் சேர்த்தே ஆயிடுச்சு. அப்படி இருக்கப்ப இது எல்லாம் இவ்வளோ பெரிய லாங் ப்ராசஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமை இல்லைன்னா டிஎன்பிஎஸ்சியில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த டாப்பிக்கில் நான் சொல்ல வர்றது பொறுமை மட்டும்தான். பொறுமை ரொம்ப அவசியம். ஓகேங்களா? 3வது முக்கியமான விஷயம், ஃபில்லிங் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளிகேஷன். அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கால்ஃபர் பண்ண பிறகு நம்ம அதுக்கு அந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுவோம்ல, அந்த அப்ளிகேஷன் பண்ணுறப்ப நிறைய பேர் செல்ஃபாகவே ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண மாட்டாங்க. அது ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து அவங்ககிட்டயே எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு இவங்க இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி உட்காந்துக்குருவாங்க. சில பேர் அந்த தப்பு பண்ணுறாங்க. எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது. சில பேர் அந்த தப்பு பண்ணுறாங்க. அந்த தப்பு பண்ணுறதுனால என்ன ஆகுது, அவங்க ப்ரௌசிங் சென்டரில் அவங்க வேகமாக 10-15 பேர் மொத்தமாக அந்த மொத்தமாக அப்ளிகேஷன் கொடுக்குறப்ப இவங்க அந்த சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த தப்பெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அந்த இடத்துல பணம் தான். பணத்தை வாங்கிட்டு அவங்க வாட்டுக்கு வேகமாக இது பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம பாதிக்கப்பட போகிறது யார்? டிஎன்பிஎஸ்சி அப்ளிகேஷனுக்கு நம்ம தான் பொறுப்பு. நம்ம அப்ளிகேஷனுக்கு டிஎன்பிஎஸ்சியே சமீபத்தில் நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக போட்டிருக்காங்க. என்னென்னா, நீங்கள் அப்ளை பண்ணுற ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு ஃபைனல் சப்மிட் கொடுக்குற முன்னாடி நல்லா செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஏதாவது தவறுதல் ஆச்சுன்னா உங்கள் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ப்ரௌசிங் சென்டர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் இதை சொல்ல வரேன். அதனால் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களே செல்ஃபாகவே அந்த ப்ரௌசிங் சென்டரில் நீங்களே அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயமும் சர்டிஃபிகேட் நம்பர் போடுறது, உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் நீங்களே பண்ணுங்கள். எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணுறது, ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, ஃபீஸ் கொடுக்கறது எல்லாமே நீங்களே பாருங்கள், செக் பண்ணுங்கள். அப்படி அவங்க பண்ணால் கூட உங்களுக்கு தெரியலனா கூட அவங்க பக்கத்தில் உட்காந்து ஃபைனல் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்களே ஒருக்க செக் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். கொடுத்த டீட்டெயிலாம் கரெக்டாக, சர்டிஃபிகேட் ஒரு நம்பர் கூட மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணிங்கன்னா இதுக்கான உங்களுக்கு எஃபெக்ட் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அன்றைக்கி தெரியும். ஏன்னா எனக்கே நான் அதை அனுபவப்பட்டிருக்கேன். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டெம்ப்டில் நான் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌசிங் சென்டரில் தான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் டைம் தான் நானே செல்ஃபாகவே அப்ளை பண்ணிக்கிருவேன். செல்ஃபாக அப்ளை பண்ணுறப்ப அவர் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் ஒருத்தர் அப்ளை பண்ண கொடுத்தப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, 10th மார்க்கு சர்டிஃபிகேட் நம்பரை தப்பு பண்ணிட்டார். நான் அப்புறம் எடிட் பண்ணுறப்ப தான் அதை எடிட் பண்ணவே முடியல. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு அந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் நான் அப்ளிகேஷன் கொடுக்குறப்ப. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சொல்கிறேன், இந்த மாதிரி தப்பாக இருக்குது. தம்பி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை தம்பி, நீங்கள் என்ன இது பேச சார், உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாளைக்கு வெரிஃபிகேஷன் நான் செலக்ட் ஆகி போகிறப்ப அங்கே வெரிஃபிகேஷனில் ப்ராப்ளம் ஆகுமே அப்படின்றாங்க. அவர் அசால்ட்டாக பேசுகிறாரு. அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு தான் இப்போ அந்த பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ள போகிறோம். அதனால் சொல்ல வரேன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம அப்ளிகேஷன் டயத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நோட்டிஃபிகேஷனை தெளிவாக படிங்க. ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஃபுல்லாக படிச்சிருங்க. நோட்டிஃபிகேஷனை படித்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு டிஎன்பிஎஸ்சி அப்ளிகேஷனை ஓனாகவே நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். அதுதான் பெட்டர். ஃபைனல் சப்மிட் கொடுக்குறதுனால 3 to 4 டைம்ஸ் நல்லா செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அன்றைக்கி நீங்கள் தான் போய் உட்காருவீங்க. அப்போ அவங்க என்னங்க இது தப்பாக இருக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் தான் பதில் சொல்லணும். அப்போது யார் அந்த ப்ரௌசிங் சென்டர் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. அதுக்காக சொல்ல வரேன், நீங்கள் போய் அந்த இடத்துல ப்ரௌசிங் சென்டரில் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம ஒரு அரசு அதிகாரி ஆக போகிறோம். நம்மளே இந்த ஒரு தப்பு பண்ணோம்னா நம்ம எப்படி நாளைக்கு ஒரு அரசு அதிகாரியில் நம்ம ஒரு பொறுப்பாக நம்ம இருக்க முடியும் சொல்லுங்கள்? அதுக்காக சொல்ல வரேன், டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்களே செல்ஃபாக அப்ளை பண்ணுங்கள். அதுதான் பெட்டர். கவனமாக கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இதுதான் இந்த டாப்பிக்கில் நான் சொல்ல வரேன்.
4வது இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, சிலபஸ் ஓரியன்டட் ஸ்டடி. அதாவது பாடத்திட்ட அடிப்படையில் எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அந்த எக்ஸாமுடைய பாடத்திட்டத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் படிக்கிற இடத்துல அதை ஒட்டி வச்சுக்கோங்க. அதை ஒட்டி வச்சு அந்த சிலபஸ், அந்த பாடத்திட்டத்தை அடிப்படையில் இப்போ குரூப் 4 சிலபஸ் இருக்குன்னா அதை ஒட்டி வச்சுட்டு அதை அடிப்படையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இப்போ இறங்குறீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன எக்ஸாம் வரப்போகுதுங்கிறது உங்களால் ஓரளவு கணிக்க முடியும். ஏன்னா டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் படி ஓரளவு கணிக்க முடியும். அந்த எக்ஸாம்ஸுக்கு ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் டைம் எடுத்து அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிலபஸை டவுன்லோட் பண்ணி செவுத்தில் ஒட்ட வச்சுட்டு, நீங்கள் படிக்கிற இடத்துல செவுத்தில் ஒட்ட வச்சுட்டு அதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு சிலபஸ் ஃபுல்லாக நல்லா தரவாக கவர் பண்ணுங்கள். குரூப் 4 சிலபஸ் இருக்கா, அதில் எல்லாத்தையும் ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கை மனப்பாடம் பண்ணிடுங்க. தூக்கத்தில் இருந்துருச்சு கேட்டால் கூட அந்த சிலபஸ் டாப்பிக்கை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி மக்கப் பண்ணிடுங்க. மக்கப் பண்ணிட்டீங்களா, அதுக்கு பிறகு அந்த அந்த சிலபஸ் ஓரியன்டாக எங்கெங்கே சோர்ஸ் இருக்கோ அதை கலெக்ட் பண்ணி அந்த சிலபஸ் டாப்பிக்கை ஒவ்வொரு டாப்பிக்கை நீங்கள் கவர் முடிக்க அதை ஒரு அண்டர்லைன் பண்ணுங்கள். ஒரு பச்சை பேனாவோ சிவப்பு பேனாவோ ஏதாவது வச்சு அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் கூடும். இப்போ இந்த டாபிக் நம்ம முடிச்சிருக்கோம், தமிழில் இந்த டாபிக் முடிச்சிட்டோம், ஃபிசிக்ஸில் இந்த டாபிக் முடிச்சிட்டோம், நீங்கள் பார்க்குறப்ப சரி இவ்வளோ டாபிக் முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் கொஞ்சம் டாபிக் தான் இருக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு நீங்களே கான்ஃபிடன்ஸ் லெவல் கூடி நீங்கள் படிக்கிற வேகம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் இப்படி சிலபஸ் ஓரியன்டாக நீங்கள் படிக்கிறப்ப என்ன ஆகும்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வேயும் கரெக்டான லெவலில் போய்கிட்டு இருக்கும். நீங்களும் கரெக்டாக அந்த எக்ஸாம் வியூவில் கரெக்டாக போய்கிட்டு இருப்பீங்க. அதுக்காக தான் இந்த சிலபஸ் ஓரியன்டட் ஸ்டடி ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? நான் என்ன தப்பு பண்ணேன், 5th அட்டம் நான் எடுத்ததுக்கு காரணமே இந்த சிலபஸ் ஓரியன்டட் ஸ்டடி இல்லை என்கிட்ட. அது ஃபஸ்ட்டு 2nd 3rd அட்டம்ப்டில் எனக்குலாம் சிலபஸ் ஓரியன்டாக நான் படிக்காமல் இருந்ததுனால தான் என்னால் நான் 5வது அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் அட்டம்ப்டில் நான் முடிவு பண்ணிட்டேன் சிலபஸ் எனக்கு அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சிலபஸ் ஓரியன்டாக நான் படிக்க ஆரம்பித்த பிறகு தான் இது எனக்கு கிளியர் ஆச்சு. அதனால் நீங்கள் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. சிலபஸை வச்சு சிலபஸ் ஓரியன்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் சக்சீட் ஆக முடியாது. எந்த ஒரு டிஎன்பிசி எக்ஸாம்னாலும் சரி, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, ஃபஸ்ட்டு சிலபஸ் தான் நமக்கு மெயின். சிலபஸ் ஓரியன்டாக இப்படி அண்டர்லைன் பண்ணி படித்து முடிக்க அதை அண்டர்லைன் பண்ணி கம்ப்ளீட்டாக முடித்த பிறகு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வேறு லெவலில் இருக்கும். கம்ப்ளீட்டாக ஒரு கட்டத்தில் நீங்கள் சிலபஸ்லாம் கவர் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பீங்கன்னா உங்களுக்கே வேறு லெவலில் இருக்கும். ஒரு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணாலும் சரி, டிஎன்பிசி எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறப்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. அதுக்காக தான் இதை நான் சொல்ல வர்றது இந்த டாபிக். 5வது முக்கியமான விஷயம் என்னென்னா, அனலைஸ் த டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அதாவது டிஎன்பிஎஸ்சியில் முந்தைய ஆண்டு தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்வியில் நம்ம ஒரு பகுத்தாய்வு பண்ணணும். இது கண்டிப்பாக அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா சில டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கவே மாட்டாங்க. அவங்க வாட்டுக்கு சிலபஸை படிப்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. சிலபஸை படிச்சுட்டு புக்ஸை படிச்சுட்டு அவங்க வாட்டுக்கு டைரெக்டாக கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இருக்காது. டைரெக்டாக போய் எக்ஸாம் அன்னைக்கு போய் உட்காருவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியவே தப்பு பண்ணிட்டு வருவாங்க. என்னென்னா அந்த கேள்வி டைரெக்டாகவே எல்லா கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இப்போ சில டைமில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ட்ரெண்டே வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. டிஎன்பிசி கரண்ட்டு கொஸ்டின் ஸ்டாண்டர்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரியானது எது, தவறானது எது, அதெல்லாம் நீங்கள் கான்செப்ட் நல்லா படித்தா மட்டும்தான் அந்த கேள்வியில் எது சரியானது தவறானதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அந்த கேள்வியில் ஈஸியாக அணுக முடியும். அப்படி இருக்கப்ப கடன் கொஸ்டின் ட்ரெண்டை நீங்கள் பாருங்கள். அதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாப்பிக்கில் குரூப் 4 லெவலில் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, குரூப் 4 லெவலில் எப்படி கேட்குறாங்க, இந்த ஒரே சேம் டாப்பிக்கில் ஒரு அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள் பாலிட்டியில் படிக்கிறீங்கன்னா அந்த கேள்வி அந்த டாப்பிக்கில் இருக்கிற குரூப் 4ல் கேட்குற கேள்விக்கும் குரூப் 2ல் கேட்குற கேள்விக்கும் குரூப் 1ல் கேட்குற கேள்விக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா கடின லெவல் மாறுபடும். அதே டாபிக் தான், ஆனால் அவங்க கேட்குற விதங்கள் பார்த்தீங்கன்னா மாறுபடும். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் கொஸ்டினை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் என்னென்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்லாம் அதிகமாக கேட்பாங்க. சில கொஸ்டினை அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை படிக்கும்போது அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகும்போது ஈஸியாக உங்களால் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதுக்கும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்டில் அதிகமான கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா நிறைய சப்ஜெக்ட் தமிழ், மேக்ஸு, குரூப் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ், மேக்ஸு, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு நிறைய டாபிக் இருக்குது. எல்லா டாப்பிக்லேயும் ஒரே விதமாக கேள்வி கேட்குறது இல்லை. அப்படின்றக்கப்ப அந்த கேள்வியில் தமிழ்லாம் 100க்கு 200 கேள்விகளுக்கு 100 கேள்வி தமிழில் கேட்குறாங்க. அப்படின்றக்கப்ப அதெல்லாம் நம்ம கேள்விகளை பார்க்கும்போது பேட்டர்ன்ஸை பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வரும். மேக்ஸில் 25 கொஸ்டின். அப்போ எந்த சப்ஜெக்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்
அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை அனலைஸ் பண்ணுறப்ப தான் இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு போடுறதுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணும். இந்த ஏரியாவில் போன 2-5 வருஷத்தில் பாலிட்டியில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஜாகிரஃபியில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். கரண்ட் அஃபேர்ஸில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு சப்ஜெக்ட் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ண முடியும். இந்த சப்ஜெக்ட் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு ஏன் ரெடி பண்ணுறோங்கிறத அடுத்த டாப்பிக்கில் நான் சொல்ல வரேன், இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது. அதனால் சப்ஜெக்ட் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு நம்ம ரெடி எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம், எந்த சப்ஜெக்ட்டுக்கு கம்மியான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா சப்ஜெக்ட்டும் முக்கியம் தான், எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கணும். ஆனால் எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம், எந்த சப்ஜெக்ட் கம்மியான முக்கியத்துவம் அப்படின்னு கொடுக்கணுங்கிறது இது மூலியமாக தெரியும். நானும் இந்த தப்பை பண்ணியிருக்கேன். எந்த சப்ஜெக்ட்டு ரொம்ப குறைவாக கேட்கக்கூடிய கேள்விக்கு அதிகமான நேரம் கொடுத்து நான் படிச்சிருக்கேன். ரொம்ப அதிகமாக கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு குறைவான நேரம் ஒதுக்கி படித்தேன். அதனால தான் எனக்கு 5 அட்டெம்ப்ட் போனதுக்கு அது ஒரு மெயின் காரணம். அதனால் நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க. அதனால தான் ப்ரீவியஸ் கொஸ்டினை பகுத்தாய்வு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கோங்க. 5 இயர்ஸ் கொஸ்டின் இருக்குது. இப்போ குரூப் 4 லெவலில், குரூப் 4ல் லாஸ்ட்டாக 5 வருஷம், லாஸ்ட்டாக ஒரு 5 குரூப் 4ல் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணாலும் குரூப் 2 கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, குரூப் 1னா குரூப் 1ல் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பகுத்தாய்வு பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த டாப்பிக்கில். 6வது முக்கியமான விஷயம் என்னென்னா, கிரியேட் ஸ்டடி டைம் டேபிள். நமக்கு நாமே ஒரு ஸ்டடி டைம் டேபிளை நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். அதோட அவசியம் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நான் மொதல் டாப்பிக்கில் சொல்லியிருந்தேன், ஒரு சப்ஜெக்ட் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு ரெடி பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். எல்லா சப்ஜெக்ட்லேயும் கேள்விகள் ஒரே மாதிரி கேட்குறதில்ல. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் கேள்விகள் எண்ணிக்கை கூடுது, சில சப்ஜெக்டில் கேள்விகள் எண்ணிக்கை குறையுது. அப்படின்ட்டு இருக்கப்ப எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம ஈக்குவல் டைம் கொடுத்து படிக்க முடியாது, அது பாசிபிலிட்டி கிடையாது. அப்படின்ட்டு இருக்கப்ப அதிகமாக கேட்குற கேள்விகளுக்கு அதிகமான டைம் நம்ம ஒதுக்கி படிக்கணும், குறைவாக கேட்குற கேள்விகளுக்கு குறைவான டைம் ஒதுக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில் நான் ஒரு சப்ஜெக்ட் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு ரெடி பண்ணணும். அது எப்படின்னா, இப்போ குரூப் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரூப் 4ல் முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து தமிழ் கொடுக்கலாம். ஏன்னா 200 கேள்வியில் 100 கேள்வி தமிழில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 25 கேள்வி மேக்ஸு, அதான் வந்து ஆர்டர் வச்சுக்கோங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸு. தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, பாலிட்டி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், ஒரு பொது அறிவு ஏரியாவில், அப்போ பாலிட்டி தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஃபோர்த்து ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 15 குவாலிட்டியில் ஒரு 10 to 15 அந்த 10 to 15 அந்த லெவலில் கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட்டு, ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் சயின்ஸு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸ். இந்த ஆர்டரில் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு கொடுப்பீங்க. இப்போ நான் இதில் நீங்கள் கேட்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேள்விகள் அதிகமாக கேட்குறாங்களே, என்ன அதை நீங்கள் இது பண்ணலையே அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது உறுதி கிடையாது. அது ஒரு எப்படி டைனமிக்காக அடிக்கடி மாறக்கூடியது. ஏன்னா எக்ஸாமுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப கவர் பண்ணி படிக்கணும். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன், இப்போ எக்ஸாம் இன்னைக்கு எழுத போகிறோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் ரொம்ப கவனமாக படிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் வந்து கொஞ்சம் லைட்டாக படிச்சுட்டு போகணும். கடைசியாக எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற தகவல் தான் அதிகமாக கேட்பாங்க கேள்விகள். அப்படி இருக்கப்போ ஒரு 20 கேள்வி கேட்குறாங்கன்னா ஒரு 10-15 கேள்விகள் நம்ம ஈஸியாக போட்டுற முடியும். ஒரு 5 கேள்விகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அந்த முன்னாடி இருக்கிற 6 மாதத்துக்கு இதுலேருந்து கேட்பாங்க. அப்படின்ட்டு இருக்கப்போ கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் விட்ட பிறகே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை படிங்க. மிச்சம் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை தவிர்த்து மிச்சம் இருக்கிற சப்ஜெக்டை ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் படித்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக நீங்கள் இப்போ கவர் பண்ணி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கு ஒரு ஸ்டடி டைம் டேபிள் ரெடி பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரே சப்ஜெக்டே படிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 2-3 சப்ஜெக்ட் கவர் பண்ணி படிக்கணும். ஃபஸ்ட்டு தமிழில் டெய்லியும் படிக்கணும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ ஒதுக்கிடணும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. செகண்டு மேக்ஸுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஒதுக்கிக்கிறணும். மிச்சம் இருக்கிற டைங்களில் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி வச்சுக்கோங்க. டைம் டேபிளை செட் பண்ணிக்கிட்டு ஒரு நாளைக்கு 4 சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. இப்போ பொது அறிவில் பாலிட்டி முடிக்கிறீங்களா, அதுக்கப்புறம் அடுத்த ப்ரிஃபரன்ஸில் உங்களுக்கு இதில் இருக்கிற இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட்டை பாலிட்டி முடித்த பிறகு அந்த இடத்துல நீங்கள் பாலிட்டி படிக்க வேண்டிய டயத்தில் அதை ஃபிக்ஸ் பண்ணி படிங்க. இந்த மாதிரி ஒரு டாபிக் முடிய நீங்கள் படித்து நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட எல்லா சப்ஜெக்ட்டும் கரண்ட் அஃபேர்ஸை தவிர்த்து மிச்சம் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் படித்து தரவு பண்ணி வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் டிஎன்பிசியில் சக்ஸஸ் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அந்த மாதிரி இதாயிரும். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஒன்லி ரிவிஷன் மட்டும்தான் நம்ம பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். நான் பண்ண தப்பு இதைத்தான் பண்ணேன். நோட்டிஃபிகேஷன் முன்னாடி நான் இந்த மாதிரி சிலபஸை நான் கம்ப்ளீட் பண்ணாதனால தான் என்னால் 5th அட்டெம்ப்ட் வரைக்கும் போனதுக்கு அது ஒரு மெயின் காரணம்.
அதனால தான் ஸ்டடி டைம் டேபிள் போட்டு படிங்க. நான் டைம் டேபிள்லாம் போடலை. ஃபஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா, நான் பாட்டுக்கு ஒரே மாதிரியே தமிழை மட்டுமே 1 மாதம்லாம் படித்த காலங்கள்லாம் உண்டு. அப்படி படித்து ஒரே மாதிரி ஒரே சப்ஜெக்டை தொடர்ந்து படிக்கிறனால நமக்கு போர் அடிச்சிடும். இப்போ 4 சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு கலந்து படிக்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்மளை நாமே ஈஸியாக நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம படிக்கலாம். இந்த ப்ரிப்பரேஷனை நம்மளை ஸ்மூத்தாக கொண்டு போகலாம். அதுக்கு இந்த ஸ்டடி டைம் டேபிள் ரொம்பவே அவசியம். அதனால தான் இந்த ஸ்டடி டைம் டேபிளோட இம்பார்ட்டன்ஸை நான் இவ்வளோ விரிவாக நான் சொல்கிறதுக்கு காரணம். 7வது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டடி ஸ்கூல் புக்ஸ். டிஎன்பிசி எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸை தான் ரெஃபர் பண்ணணும். மற்ற கைடு, இந்த மார்க்கெட்டில் நிறைய கைடெல்லாம் நிறைய விற்கும். அந்த கைடெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸ்கூல் புக்ஸ் தான் மோர் தென் எனஃப். தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸே போதுமானது. இப்போ நான் இந்த தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸையே நானே ஃபஸ்ட்டு 2-3 அட்டம்ப்ட் போனதுக்கு நான் தேவையில்லாத கைடெல்லாம் நான் இங்கே வாங்கி படித்ததுனால தான் என்னால் சக்சீட் பண்ண முடியல. ஸ்கூல் புக்ஸை படிக்கணுங்கிற விஷயமே எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. அதனால் சொல்ல வரேன், ஸ்கூல் புக்கே போதுமானது. இப்போ நிறைய பேர் சொல்லலாம், புது புக்கு வந்திருக்கு, பழைய புக்கு வந்திருக்கு. பழைய புக்கை காட்டிலும் புது புக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோர் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நான் பழைய சிலபஸில் தான் கிளியர் பண்ணேன் சமச்சீர் புக்கு அந்த டைம் 2018. அப்போ கம்பேர் பண்ணுறதுக்கும் அப்போ இருக்கிற பாடத்திட்டத்தில் புக்கில் இருக்கிறதுக்கும் ஸ்கூல் புக் இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிற ஸ்கூல் புக்குக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நிறைய அப்டேட்டட் விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதில் நிறைய ஓல்டு கண்டென்ட் தான் இருக்கும், இதில் நிறைய அப்டேட்டட் கண்டென்ட்லாம் இருக்குது. அதனால் இந்த புதுசாக தமிழ்நாடு அரசாங்கத்தால் வெளியிட்டிருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை வந்து மோர் தென் எனஃப். வெளியே நீங்கள் செகண்டரி புக் ரெஃபர் பண்ணுறங்கிற அவசியம் ரொம்ப குறைவு தான். அதில் சிலபஸில் ஓரளவு நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் கவர் இல்லாமல் போனால் மட்டும்தான் நீங்கள் செகண்டரி புக்ஸ் ரெஃபர் பண்ணணும். அது கூட ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான் ரெஃபர் பண்ணணும். செகண்டரியாக நான் சொல்கிறது கூட ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான். அது என்னங்கிறத நான் அடுத்த டாப்பிக்கில் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்கூல் புக்ஸை படித்து முடிங்க. அதுதான் மெயின். ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு வேணால் நீங்கள் செகண்டரி புக்ஸ் போகலாம், அது தேவைப்பட்டால் மட்டும்தான். அதுக்காக தான் நான் இந்த டாப்பிக்கில் ஸ்கூல் புக்கோட அவசியத்தை நான் சொல்ல வரேன். ஸ்கூல் புக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழில் 6th to 12th, சயின்ஸ்னால் 6th to 10th சயின்ஸு, 11th 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி புக்ஸு. அப்புறம் சோசியல் சயின்ஸ் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6th to 10th சோசியல் சயின்ஸு, 11th 12th பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸு, மற்ற டாபிக் இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்ஸு ரொம்ப அவசியம். அதை இந்த டாப்பிக்கில் நான் சொல்லுவேன். 8வது முக்கியமான விஷயம் என்னென்னா, செகண்ட் ஸ்டடி ஸ்டாண்டர்ட் புக்ஸ். இப்போ ஸ்கூல் புக்கை நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிட்டிங்க. சிலபஸ் படி கம்ப்ளீட்டாக ஸ்கூல் புக்ஸில் கவர் பண்ணி படித்த பிறகு உங்களுக்கு சிலபஸில் சில சிலபஸ் டாப்பிக்கு கவர் ஆகலை, ஸ்கூல் புக்ஸில் அந்த கண்டென்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் மட்டும்தான் செகண்டரி புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணணும். செகண்டரி ஸ்டாண்டர்ட் புக்ஸ். அது என்ன ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ன்னு சொல்கிறேன். ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிபின் சந்திரா புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட்டுக்கு வெங்கடேஷன் புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். பொருளாதாரத்துக்கு ரமேஷ் சிங், சங்கர் கணேஷ் அந்த புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். ஜியாகிரஃபிக்கு அட்லஸ்ஸு, அப்புறம் அரிஹண்ட் புக்கு, பொதுவான ஜிகே கவர் ஆகிறதுக்கு அரிஹண்ட் புக்கு வாங்கி படிங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். லேட்டஸ்ட்டு ஒரு இயரும் போடுவாங்க அரிஹண்ட் புக்கு, ஜிகே புக்கு, அதை ரெஃபர் பண்ணுங்கள். பொதுவாக இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்குது, அதை ரெஃபர் பண்ணுங்கள். இது கூட இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸு குரூப் 4 மாதிரி எக்ஸாம்ஸுக்கு மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸே போதுமானது. குரூப் 1 குரூப் 2 அப்படின்னு போகிறப்ப அதில் சில சிலபஸ் டாபிக் நம்ம ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகாமல் இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக நம்ம ஸ்டாண்டர்ட் புக்ஸ் போய் தான் ஆகணும். இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸு கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அதுக்காக நீங்கள் குரூப் 1 குரூப் 2 ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸ் சம்மந்தப்பட்டது, குரூப் 1 மெயின்ஸ்லாம் கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணணும். அந்த பர்பஸ்க்காக நான் சொல்ல போகிறேன். குரூப் 4 மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸு உங்களுக்கு அவசியம் இல்லை, ஸ்கூல் புக்ஸே உங்களுக்கு மோர் தென் எனஃப். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இது கூட இன்னும் சில ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் மெயின். ஸ்கூல் புக்ஸை கண்டென்ட்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பத்தலை அப்படின்னு நினச்சா மட்டும் நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே. 9வது முக்கியமான விஷயம் ஸ்டடி மெத்தட். நோட்ஸ், அண்டர்லைன், மார்க்கிங், டைரக்ட் புக் ஸ்டடி. அதாவது நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம ஸ்டடி மெத்தட் எப்படி இருக்கணும். சில பேர் நோட்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, நோட்ஸ் எழுதி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அண்டர்லைன் புக்லேயே ஸ்கூல் புக்லேயே அண்டர்லைன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, மார்க் பண்ணுவாங்க. சில பேர் டைரெக்டாகவே நோட்ஸு, அண்டர்லைன், மார்க்கிங் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாகவே புக்லேயே படித்து படிப்பாங்க. இதில் எந்த மெத்தடுங்க பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படும். அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் எந்த மெத்தட் வேணால் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. சில பேருக்கு நோட்ஸ் எடுத்தால் தான்
பிடிக்கும், சில பேருக்கு அண்டர்லைன் பண்ணால் தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த மெத்தடாக இருந்தாலும் ரிவிஷன் வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எந்த மெத்தட் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கோ, ரிவிஷன் பண்ணி எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எந்த மெத்தடு உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுதான் மோர் தென் அல்ஃபா. அந்த ஸ்டடி மெத்தடை ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க, டாப்பர்ஸ் நிறைய பேர் அவங்க ஒவ்வொரு மெத்தடு, அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. உங்களுக்கு எப்படி படித்தா உங்களுக்கு மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்கள் எந்த ஸ்டடி மெத்தட் பண்ணாலும் சரி, எக்ஸாம்ஸுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி பக்காவாக ரெடியாக இருக்கணும். அதுக்கு எந்த மெத்தட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதை நம்ம பொதுவாக தான் சொல்ல முடியும். இதை ஒவ்வொருத்தவங்களுக்கு போட்டியாளருக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் எல்லா மெத்தடு. அதனால தான் நான் இதை நான் பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்குங்க. நான் இந்த ஸ்டடி மெத்தடில் டைரக்ட் புக் ஸ்டடி மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா அதில் கொஞ்சம் எனக்கும் டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருந்தது. எனக்கு ஃபுல் டே டைம் ஃபுல் டே இருந்ததுனால நான் கடைசியில் ரிவிஷன் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. ஆனால் மற்ற மெத்தட் எனக்கு செட் ஆகலை. அதனால் வேறு வழி இல்லாமல் டைரக்ட் மெத்தடில் தான் நான் இப்போ டைரக்ட் புக்கில் ஸ்டடி பண்ணி தான் நான் படித்து கிளியர் பண்ணேன். அது உங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. பட் உங்களுக்கு செட் ஆனால் நான் படிச்சுக்கேன். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், ரிவிஷன் ப்ராப்பராக பண்ணிட்டேன். எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் ரிவிஷன்ஸ்லாம் பக்காவாக பண்ணி ரிவிஷன் பண்ணிட்டேன். ரிவிஷன் பண்ணனால தான் என்னால் சக்சீட் பண்ண முடிஞ்சிச்சு. அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான், பட் வேறு வழி இல்லை. நான் அந்த மெத்தடை நான் சூஸ் பண்ணனால, அதுதான் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்ததுனால, அந்த ஸ்டடி மெத்தட் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட நான் ரிவிஷன் பண்ணிட்டேன். அதுவும் அந்த மெத்தடில் நான் படித்ததுனால தான் என்னால் கிளியர் பண்ணவும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மற்ற மெத்தடை நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு அது செட் ஆகலை. அதனால் உங்களுக்கு எந்த மெத்தடு இதாக இருக்கோ, கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை பார்த்து படிச்சுக்கோங்க. அதுதான் நான் இந்த இதில் சொல்ல வரேன். 10வது முக்கியமான விஷயம் என்னென்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிவிஷன். அதாவது டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் கண்டிப்பாக ரிவிஷன் கம்பல்சரி பண்ணியே ஆகணும். நிறைய டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸு டிஎன்பிஎஸ்சியில் சக்சீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ரிவிஷன் தான் முக்கியமான காரணம். நல்லா படிப்பாங்க, நல்லா எனர்ஜெட்டிக்காக படிப்பாங்க, டெடிக்கேஷனாக படிப்பாங்க. ஆனால் ரிவிஷனை ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க. ரிவிஷன் எப்படி பண்ணோம்னா, அட்லீஸ்ட் இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறேன்னா, நாளைக்கு புது சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் படிச்சுட்டு அந்த சப்ஜெக்டில் ஒரு டாபிக் படிச்சிட்டிங்கன்னா, மறுநாள் அந்த சப்ஜெக்டில் அந்த டாப்பிக்கை ஆல்ரெடி படித்த டாப்பிக்கை ஒரு ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு புது டாப்பிக்கை அந்த சப்ஜெக்டில் படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ரிவிஷன் அப்படி ஒரு நாள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே போகணும். ஆனால் எல்லோரும் அதை பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் 1 வீக்குக்கு ஒரு தடவையாவது 1 வீக்கில் படித்த விஷயங்களை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ரீகால் பண்ணணும். ரிவிஷன் பண்ணலைன்னா உங்களுக்கு மைண்டில் நிற்காது. சில பேர்லாம் 1 மாதத்துக்கு ஒருக்க ரீகால் பண்ணுவாங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மறந்துடும். நீங்கள் 10 நாள் 5 நாள் ரிவிஷன் பண்ணாமல் விட்டிங்கன்னா அந்த 5 நாள் விஷயங்கள் மறந்துடும் உங்களுக்கு. அதனால தான் சொல்ல வரேன், நீங்கள் படித்த விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ரிவிஷன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வீக்லி ஒன்ஸாவது அந்த ஒரு வாரத்துக்கு என்னென்ன படிச்சிங்களோ அதை ரிவைஸ் பண்ணிடுங்க. ரிவைஸ் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம். டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் சொல்ல வரேன். நான் எப்படி ரிவைஸ் பண்ணுவேன்னா, வீக்லி ஒன்ஸு கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிடுவேன். நான் ஒரு சப்ஜெக்ட் ஒரு வாரத்தில் நான் எந்த சப்ஜெக்ட் படிக்கிறேனோ எதை படிக்கிறேனோ சனி ஞாயிறில் ரிவைஸ் பண்ணிவிட்டு தான் நான் அடுத்த வாரத்துக்கானது நான் போவேன். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் நான் படித்த விஷயங்களை அந்த வீக்லி எண்டில் சனி ஞாயிறில் நான் படித்து ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அடுத்த வாரம் நான் ஒரு சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறேன்னா அந்த 2 வாரம் நான் படித்த விஷயங்களை மொத்தமாக 2வது வாரத்தில் மொத்தமாக ஒரு ரீகால் பண்ணிடுவேன். இப்படி நான் படிக்க எல்லா விஷயங்களையும் நான் படித்து ரீகால் பண்ணனால தான் என்னால் அந்த இடத்துல சரியாக ஒவ்வொரு கேள்விகள் கேட்கும்போது இதனால் ஈஸியாக அதனால் கொண்டு வர முடிஞ்சிச்சு. அதை ப்ராசஸ் பண்ணி டக்குன்னு அந்த மெமரி கொண்டு வர முடிஞ்சிச்சு. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு தான் நம்ம மெமரி பவர் கூடும். அந்த விஷயங்களை நம்ம ஞாபகப்படுத்த முடியும். நம்ம எக்ஸாமுங்கிறது 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரத்தில் நம்ம விஷயங்களை கொண்டு வரணும்னா இந்த ரிவிஷன் தான் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் பண்ணலைன்னா நீங்கள் எப்பேற்பட்ட படிப்பாளியாக இருந்தாலும் சரி, அந்த 3 மணி நேரத்தில் உங்களால் முறையாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வராது. அதுக்காக தான் நான் ரிவிஷன் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். 11வது முக்கியமான விஷயம் என்னென்னா, அட்டெண்ட் மாடல் டெஸ்ட். நீங்கள் நல்லா சிலபஸ் படி கவர் பண்ணி படிச்சிட்டிங்க, ரிவைஸ்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க, சிலபஸ் படி எல்லா டாப்பிக்கும் கரெக்டாக ப்ராப்பராக படிச்சிருக்கீங்க, ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க, எல்லாம் படித்து முடித்த பிறகு ஒரு கம்பல்சரி ஒரு மாடல் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். மாடல் டெஸ்ட் அட்டன் பண்ணால் தான் உங்களை நீங்களே சுய பரிசோதனை பண்ணிக்க முடியும். நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத. நீங்கள் என்னதே படிச்சிருந்தாலும் எக்ஸாம்ஸில் அந்த 3 மணி நேரம் எக்ஸாம்ஸில் நீங்கள் எப்படி
ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுங்கிறத இந்த மாடல் டெஸ்ட் மூலிமா தான் உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த இடத்துல. அதுக்காக ஒரு மாடல் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். இது இந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நம்ம இந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் அளிச்சணுங்கிற ஒரு ப்ரெஷர் வரும். அந்த ப்ரெஷரோடு நீங்கள் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டு அதே மாதிரியே டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய அந்த ஓஎம்ஆர் மாதிரியே ஒரு ஓஎம்ஆர் கொஸ்டின் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணணும். மாடல் டெஸ்ட் அதே 3 மணி நேரம் உட்காந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 3 மணி நேரத்தில் உங்களால் எல்லா கேள்வியில் அட்டன் பண்ண முடியுதா, எந்த கேள்வியில் நீங்கள் தயங்குறீங்க, எந்த கேள்வியில் நீங்கள் டிஃபிகல்ட் ஆகுறீங்க அப்படிங்கிறத நம்ம இது மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். அந்த நான் மினிமம் ஒரு 3-4 மாடல் டெஸ்ட்டாவது நீங்கள் அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் டிஎன்பிசியில் ரியல் எக்ஸாம்ஸில் உங்களால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். நானும் இந்த தப்பு பண்ணியிருக்கேன். நான் நிறைய மாடல் டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் போயிட்டேன். எக்ஸாம்ஸுக்கு அந்த 4th அட்டெம்ப்ட் வரைக்கும் நான் மாடல் டெஸ்ட்டே அட்டன் பண்ணல. அதுதான் நான் தோற்றதுக்கு மெயின் ரீசன். நான் 5th அட்டெம்ப்ட் போகிறப்ப நான் ஒரு மாடல் டெஸ்ட் அட்டன் பண்ணேன். அந்த மாடல் டெஸ்ட்டை நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேனோ டைம் மேனேஜ்மெண்ட் அந்த 4 அட்டெம்ப்ட்டில் நான் கற்றுக்கிட்ட விஷயத்த டைம் மேனேஜ்மெண்ட் பக்காவாக பண்ணி நான் ப்ராப்பராக அது ஒரு ரியல் டிஎன்பிசி எக்ஸாமில் நான் என்ன எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவேனோ அதே மாதிரியே அந்த மாடல் டெஸ்ட்டில் நான் கொடுத்தேன், பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தேன். அதில் எனக்கு நல்ல ரிசல்ட் வந்திருந்தது. எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் மாடல் டெஸ்ட் அட்டன் பண்ணேன். அதில் நான் கரெக்டாக 161 கொஸ்டின்ஸ் 200 கேள்விகளுக்கும் 161 கொஸ்டின்ஸ் கரெக்ட் பண்ணேன். அடுத்து நடந்த டிஎன்பிசி ரியல் எக்ஸாம்ஸில் நான் அதே மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணி நான் எக்ஸாம் ப்ரெசென்ட் பண்ணேன். கரெக்டாக 160 கொஸ்டின் எனக்கு ஃபைனல் ரிசல்ட்டில் கரெக்ட் ஆச்சு. பார்த்துக்குங்க அப்போ அந்த மாடல் டெஸ்ட்டோட இது எப்படின்னு. அந்த மாடல் டெஸ்ட் நான் அட்டன் பண்ணி அந்த 164 கொஸ்டின் வந்ததுமே எனக்கே ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் கூடிருச்சு. அடுத்த அட்டெம்ப்டில் சரி நம்ம நல்லா பண்ணிடலாம், அடுத்த 1 வீக்கில் அடுத்த வாரம் இதே ஞாயிற்றுக்கிழமை நல்லபடியாக நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் கூடிருச்சு. நம்ம சரியான பாதையில் தான் இருக்கோம் அப்படிங்கிறத என்னைய நானே சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டேன். அதனால் மாடல் டெஸ்ட் கம்பல்சரி. நீங்களும் ஒரு மினிமம் 5 மாடல் டெஸ்ட்டாவது நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா, படித்து முடிச்ச பிறகு அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்கிற முக்கியம் இல்லை, மாடல் டெஸ்ட் மூலியமாக தான் உங்கள் தவறுகளை நீங்கள் திருத்திக்க முடியும். என்னென்ன தவறு பண்ணுறீங்க, இந்த மாடல் டெஸ்ட்டில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் ரியல் டிஎன்பிசி எக்ஸாமில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. அதனால் இதை ரொம்ப கவனமாக உண்மையிலேயே ரியலாகவே டிஎன்பிசி எக்ஸாமில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த மாடல் டெஸ்ட்டில் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களால் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ண முடியும். அதுக்காக நான் சொல்லுவேன். 12வது முக்கியமான விஷயம் எக்ஸாம் ப்ரெசன்டேஷன். நீங்கள் எப்படி படிச்சிருந்தாலும் செஞ்சாலும் ஃபைனலாக எல்லாருக்குமே லட்சக்கணக்கான டிஎன்பிசி நிறைய பேர் போட்டி போடக்கூடிய இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய நேரம் 3 மணி நேரம் தான். அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாம் ப்ரெசன்டேஷனில் நிறைய டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் தவறு பண்ணுவாங்க. நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா ரிவிஷன் பண்ணியிருப்பாங்க, அங்கே தேவையில்லாமல் ஒரு பதட்டம் வந்துடும். அந்த பதட்டம் வராமல் நீங்கள் தடுக்கணும்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மாடல் டெஸ்ட்டில் நிறைய மாடல் டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் அந்த பதட்டம் குறையும். நிறைய பேர் பார்க்குறப்போ உடனே பதட்டம் ஏற்படும். அத்தனை பேர் டிஎன்பிசியில் நிறைய பேர் எக்ஸாம் எழுதிருப்பாங்களா, அந்த ஹாலில் பார்த்தது ஒரு பதட்டம் வரும். அந்த பதட்டத்தை நீங்கள் அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு எக்ஸாம்ஸ் மாடல் டெஸ்ட்டில் ஒரு கோச்சிங் சென்டர்லேயோ எதுலேயோ ஒரு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுற மூலியமோ அது அத்தனை பேரை பார்க்குறது மூலியமோ நீங்கள் அந்த ப்ரெஷரை நீங்கள் குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் மாடல் டெஸ்ட்டு எடுக்கிறப்பயே நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க. அது ஒன்று. அதே நேரத்தில் நீங்கள் எக்ஸாம்ஸ் கால் போன பிறகு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு தமிழுக்குன்னா 1 மணி நேரம், மேக்ஸுக்கு 1 மணி நேரம், ஜிகேக்கு 1 ஹவர், இப்படி நீங்கள் டைம் அலாட்மெண்ட் பண்ணிக்கங்க. இது நான் என் மெத்தடில் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் மெத்தட் படி எப்படினாலும் பண்ணிக்கங்க. ஆனால் தமிழுக்கு 1 மணி நேரம் தான் கொடுக்கணும். மேக்ஸுக்கு என்ன 1 மணி நேரம் கொடுக்கணுமான்னு கேட்கலாம். அது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக பொறுத்து. சில பேர் 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம், சில 1/2 மணி நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சிருவீங்க. சில பேருக்கு டைம் அதிகமாக எடுக்குது அப்படின்னா 1 ஹவர் கூட எடுத்துக்கங்க, ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த டயத்துக்கு மேலே எடுக்கக்கூடாது. ஜிகேயில் 1 ஹவர் நீங்கள் முடிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மணி நேரம் ஒதுக்கியிருக்கேன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாடல் டெஸ்ட்டில் நீங்கள் எழுதி அந்த டயத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டா தான் இந்த பிளான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு எந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுதோ, எவ்வளோ கொஸ்டினுக்கு எவ்வளோ நேரத்தில் அடிக்கணும்னு நீங்கள் மாடல் டெஸ்ட்டில் நீங்கள் எழுதுனா தான், ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இதுக்கு டைம் அலாட்மெண்ட் கொடுக்க முடியும். இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இந்த டைம் அலாட்மெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க. நானே இந்த தப்பு பண்ணியிருக்கேன். டைம் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக பண்ணாதனால தான் என்னாலேயே எக்ஸாம்ஸில் 4 அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியல. 5வது அட்டெம்ப்டில் நான் எக்ஸாமில் கரெக்டாக நான் டைம் மேனேஜ்மெண்ட் போட்டுட்டேன். அதனால தான் எனக்கு கிளியர் பண்ண முடிஞ்சுச்சு. அதே நேரத்தில் என்ன பண்ணிட்டேன், இன்னொரு முக்கியமானது, எக்ஸாம்ஸில்
ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். 100% உங்களுக்கு ஒரு கேள்வியை பார்க்குறீங்களா, ஒரு கொஸ்டினில் பார்க்குறீங்களா, அந்த கொஸ்டினை பார்த்ததுமே உடனே ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணிடுங்க. அந்த 4 ஆப்ஷனை பாருங்கள். 4 ஆப்ஷனை படிச்சுட்டு உங்களுக்கு எது சரியாக தெரியுதோ அந்த ஆப்ஷனை கரெக்டாக கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தெரிஞ்ச கேள்வியில் 100% நல்லா தெரிய கேள்விகளை நல்லா செக் பண்ணிவிட்டு வேகமாக ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டவுட்டில் இருக்கும். அந்த மாதிரி கேள்வியில் ஒரு ரஃப் ஷீட்டில், அதை எப்படின்னா கொஸ்டின் பேப்பரில் முதல் ரஃப் பேஜ் இருக்கும், அதில் குறித்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி குறித்து வச்சுக்கிட்டு அதை ரவுண்டு பண்ணிக்கோங்க. இப்போ 3 அப்படின்னா 3வது கேள்வி உங்களுக்கு தெரியலையா, 3ன்னு போட்டு அதை ரவுண்ட் பண்ணிக்கங்க, ரவுண்டு பண்ணி வச்சுருங்க. அதுக்கு பிறகு 4வது கேள்வி உங்களுக்கு சுத்தமாகவே தெரியலையா, அந்த 4ன்னு போட்டு சும்மா 4 மட்டும் போட்டுருங்க. அதை ரவுண்டு பண்ண தேவையில்லை. ஏன் அதை ரவுண்டு பண்ண சொல்ல மாட்டேன்னா, உங்களுக்கு தெரியணும்ல, 50% உங்களுக்கு டவுட்டாக இருக்க கேள்வியில் ரவுண்டு போட்டிருக்கேன், சுத்தமாக தெரியாத கேள்வி ரவுண்டு பண்ணாமல் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் அந்த மாதிரி செய்ய சொல்கிறேன். நான் இப்படி தான் பண்ணேன். எதுக்குன்னா, நீங்கள் போய் தேடிக்கிட்டு இருப்பீங்க எந்த கொஸ்டினு எதுக்கு. நீங்கள் 100% தெரிஞ்ச கேள்வி அட்டன் பண்ண பிறகு, ஐயோ நமக்கு தெரிஞ்சு தெரியாத கேள்வி, டவுட்டான கேள்வி என்ன அப்படிங்கிற டைரெக்டாக போகிறதுக்கு இந்த கேள்வியில் நீங்கள் முன்கூட்டியே குறித்து வச்சது மூலியமாக உங்களால் ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ணி போய் அந்த கேள்வியை எடுத்து பார்க்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தட் நான் சொல்கிறேன். இப்போ நான் 100 கேள்வி அட்டன் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சும் தெரியாத கேள்வியாக அந்த ரவுண்ட் பண்ண கேள்வியெலாம் வச்சுருக்கேன்ல, முன்னாடி குறித்து வச்சுருக்கேன்ல, அதை எடுத்து பார்க்குறப்ப அப்போ அந்த 3வது கேள்வி பார்த்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் டக்குன்னு வந்துடும். ப்ரெஷர் லெவல் கொஞ்சம் ஓரளவு குறைஞ்சனால டக்குன்னு ஓரளவு கொஞ்சம் யோசிக்கிறப்ப டக்குன்னு ஞாபகம் வந்துடும். அப்புறம் அந்த ரவுண்டு பண்ண கேள்வியெல்லாம் போட்டுருவேன். அதுக்கு பிறகு அந்த குறிக்காமல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, சுத்தமாக ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி கேள்விலாம், அதுக்கு பிறகு 3வதாக இந்த 100% தெரிஞ்ச கேள்வி, 50% தெரிஞ்ச கேள்வி, டவுட்டான கேள்வி எல்லாத்தையும் முடித்த பிறகு 3வதாக அந்த தெரியாத சுத்தமாகவே ஐடியா இல்லாத கேள்வியை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து நான் ஒரு அடிச்சுட்டு வருவேன். ஒரு கிளிக் பண்ணிட்டு வருவேன். அது ஓரளவு கரெக்டாக தான் இருக்கும். ஓரளவு நீங்கள் அதை பற்றி படித்ததாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ப்ரெஷரில் உங்களுக்கு அது ஞாபகம் இல்லாமல், சுத்தமாக ஞாபகம் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் ஓரளவு இந்த கேள்வியில் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் நீங்கள் அடித்த பிறகு அந்த கேள்வி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த கேள்வியை நீங்கள் ஓரளவு நெருக்கி, உங்களுக்கு தெரிஞ்ச ஓரளவு ஒரு ஐடியா வச்சு நீங்கள் அந்த கேள்விக்கு ஓரளவு டிசிஷன் பண்ணி நீங்கள் அதை ஒரு 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 ஆன்சரை குறிச்சிட்டு வந்துடுவீங்க. அது ஆன்சர் கீழே பார்க்குறப்ப சில நேரம் அது கரெக்டாக இருக்கலாம், சில நேரம் தப்பாக போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கேள்வியும் 50% 100% தெரிஞ்ச கேள்வியும் 50% தெரிஞ்ச கேள்வியும் கரெக்டாக போட்டு வந்துடுங்க. சுத்தமாக தெரியாத கேள்வி பிரச்சனை இல்லை, அதில் நீங்கள் தப்பு பண்ணிட்டு வந்தால் கூட பெருசாக ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு, இந்த 100% நல்லா தெரிஞ்ச கேள்வியும் ஓரளவு டவுட்டான கேள்வியிலையும் தப்பு பண்ணிடுவாங்க. அதனாலேயே நிறைய அட்டெம்ப்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஐடியாவே இல்லை, அந்த கேள்வியில் நீங்கள் தப்பு ரைட்டாக வந்தாலும் சரி, ரைட்டாக வந்தால் லக்கு, ரைட்டாக வரலைனாலும் அது ஒரு பெரிய அஃபெக்ட் ஆக போகிறது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கேள்வியில் நீங்கள் சரியாக அட்டன் பண்ணோம்னா இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் ஒருத்தர் சரியாக பண்ணாதனால கடைசியாக நடந்த குரூப் 4 2019 நடந்த குரூப் 4ல் அவர் தோல்வியை சந்தித்தார். அவர் 160 தான் அடித்தார். அவர் அடிச்சிருந்தா நல்லா படிக்கக்கூடியவர் தான். ஏன்னு கேட்டால் அவர் தமிழுக்கே அதிகமான நேரத்தை ஒதுக்கிட்டார். என்னன்னா 1.5 மணி நேரம் ஒதுக்கியிருக்காரு. 1.5 மணி நேரம் டைம் எடுத்து பண்ணதுனால மற்ற ஜிகேயில் அதிகமாக அவரால் அடிக்க முடியல, கொஸ்டின்ஸை ஷேர் பண்ண முடியல. ஏன்னா டைம் போயிடுச்சு. அவருக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு தெரிஞ்ச கேள்வியை கூட தப்பு பண்ணிட்டு வந்துட்டார். அதனால் ஒரு 10 கொஸ்டின்ஸ் அவருக்கு லூஸ் ஆயிடுச்சு. அந்த 10-15 கொஸ்டின்ஸ் அவர் கொஞ்சம் அவருக்கு முறையாக கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் படி போயிருந்தாருன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் தாராளமாக அடிச்சிருப்பார். இன்றைக்கி அவர் போஸ்டிங் போயிருப்பார். என்ன இப்போ காரணம் என்னென்னா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆள் தான், ஆனால் நல்லா படித்த ஆள். ஆனால் இந்த இடத்துல டைம் மேனேஜ்மெண்ட்டில் சொதப்பி இது பண்ணதுனால சரியாக அந்த எக்ஸாம்ஸை சரியாக ஃபேஸ் பண்ண முடியாதனால அவர் தோல்வியை சந்திச்சிருக்காரு. இந்த இது நீங்களும் வரக்கூடாது. இதை நானும் பண்ணியிருக்கேன். என்னோடய 4 அட்டெம்ப்ட்லேயும் சரியாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லாம் நான் சுத்தமாக டைம் மேனேஜ்மெண்ட்டே ஒழுங்காக சரியாக பண்ணாமல் மேக்ஸுக்கே நானே தமிழில் எடுத்திருக்கேன். தமிழுக்கே 1.5 மணி நேரம் இதே தப்பை நான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் பண்ணி நானே இந்த தப்பு பண்ணியிருக்கேன். ஜிகேலாம் அட்டன் பண்ண முடியாமல் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாலாம் நான் எக்ஸாமில் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் ஒவ்வொரு அட்டெம்ப்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி 5th அட்டெம்ப்ட்டில் கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி கரெக்டாக எல்லா கேள்வியிலும் சரியாக முடித்து நான் எக்ஸாமை நல்ல விதமாக ப்ரெசென்ட் பண்ணேன். அதனால் எக்ஸாம் ப்ரெசன்டேஷன் முக்கியம். அதுக்கு தான் மாடல் டெஸ்ட் அதிகமாக அட்டன் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறது. மாடல் டெஸ்ட் அதிகமாக அட்டன் பண்ணி இந்த சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸு, கொஸ்டின்ஸை கரெக்டாக ஷேர் பண்ணணும். ஏ தான் சரியான ஆப்ஷனாக இருக்கும், நீங்கள் போய் பி ஆப்ஷனில் போய் ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணுவீங்க. அதெல்லாம் ஓஎம்ஆர் மிஸ்டேக்ஸ்லாம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பெலாம் குறைக்கணும். கேர்லெஸ் மிஸ்டேக், கொஸ்டினை சரியாக புரிஞ்சிக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். கொஸ்டினை சரியாக படித்து 4 ஆப்ஷனையும் படிக்கணும். 4 ஆப்ஷனையும் படித்து இந்த ஆப்ஷன் தான் சரின்னு நீங்கள் உறுதி பண்ண பிறகு தான் ஷேரே பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எரேஸ் பண்ண முடியாது.
அப்படின்றனால நீங்கள் பிளேடு ஏதாவது வச்சு நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை இது பண்ணாலோ இன்வேலிட் ஆயிரும் உங்களோட ஆன்சர் ஷீட். அதனால சொல்ல வரேன், நீங்கள் ஒரு ஆப்ஷன் நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்களா, அதை நல்லா 100% நல்லா ஓகே இதுக்கு மேலே இதுதான் சரியான ஆன்சர் நீங்கள் முடிவு பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எக்ஸாமில் பதட்டம் வராது, இல்லைனா பதட்டம் வந்துடும். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இப்படி நல்லா ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்களாலையும் டிஎன்பிஎஸ்சியில் நல்ல ரேங்கிங் எடுத்து சாதிக்க முடியும். நண்பர்களே, இப்போ நம்ம சொன்ன இந்த 12 விஷயங்களை நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் 12 விஷயங்களை செய்த நான் தவறுகளையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த விஷயங்களை இந்த 12 விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு. அதனால் இந்த 12 விஷயங்களை முறையாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதுலேருந்து தவறுகள் பண்ணாமல் இருங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் நீங்களும் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.